ஸ்ரீ மாத்ரே நமஹா. குரு கட்டாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். பூர்வபாகம், அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய பூர்வபாகம் வந்து சீரீஸா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் பார்ட். வீடியோ வந்து ரொம்ப லெந்தியா போனதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டா பிரிச்சு இது செகண்ட் பார்ட். இதுலேருந்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னா இது நீங்க இதுலேருந்து பார்த்தா பாதியோட புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட் பாருங்க. கண்டினியூ டு லேர்ன். இதை பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பூர்வபாகத்தோடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் படிச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய பவர் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ சாப்டருக்குள்ள போலாமா? இந்த 2 ஸ்டான்ஸாலையும் பார்த்தேன்னா யாருக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம், யார் சொல்லக்கூடாது, யார் தெரிஞ்சுக்கலாம், யார் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதாவது நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு, ஏன்பா நீ வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படியெல்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆனா அவர் வந்து நீங்க யாருக்கு சொல்றோடோ அவங்களுக்கு வந்து பக்தி இல்ல அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. அதாவது அது வேஸ்ட் ஆகுது இல்லையா? அது வேஸ்டா போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உள்ளர்த்தம். சரியா? அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். உபாசகாய சுதாய தேயம் நாம சஹஸ்ரகம் யானி நாம சஹஸ்ராணி சத்ய சித்தி பிரதானி வை. உபாசகாய சுத்தாய தேயம் நாம சஹஸ்ரகம். அதாவது யாருக்கு நான் இதை கொடுப்பேன்? உபாசகனா இருக்கிறவன் சுத்தமா, பியூரிட்டி ஆஃப் வாட்? பியூரிட்டி ஆஃப் இன்டென்ட். உன்னோட பாவம் பியூரா சுத்தமா இருக்குன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு சாண்ட் நாம சஹஸ்ரம், லலிதா சஹஸ்ரநாமம். ஏன் இது வந்து முக்கியம்னா இந்த சஹஸ்ரநாமமானது எல்லா விதமான சித்தியையும், யானை நாம சஹஸ்ராணி சத்ய சித்தி பிரதானி வை, அதாவது உடனே சித்தி கொடுக்கக்கூடியது, உடனே பெனிஃபிட்ஸ் பலனை கொடுக்கக்கூடியது இந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதனால தான் இப்போ பலஸ்ருதியில கூட பார்த்தீங்கன்னா நிறைய, அது பலஸ்ருதியே செப்பரேட் சாப்டர். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கு. பலஸ்ருதி வந்து அந்த ஸ்தோத்திரத்துல ஒட்டினாப்பிலேயே இருக்கும். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துனாலும் சரி, இல்லை எந்த ஸ்தோத்திரம், இப்போ வந்து லக்ஷ்மி அஷ்டகம் எடுத்துக்கும், எது எடுத்துனாலுமே பலஸ்ருதி வந்து அந்த ஸ்தோத்திரத்திலேயே ஒட்டினாப்புல இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமம் மாத்திரம்தான் பலஸ்ருதி செப்பரேட் சாப்டர். ஏன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றது. அதனாலதான் செப்பரேட் சாப்டரே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எவ்வளவு பவர்ஃபுல்னா சத்தியம், அதாவது உடனே சித்தி பிரதானி, உடனே பலனை கொடுக்கக்கூடியது. தந்திரேஷு லலிதா தேவியா ஸ்தேஷு முக்கியமிதம் முனே ஸ்ரீவித்யேவ துத்மந்திராணாம் தத்ர காதிர் யதா பரா. அதாவது தந்திரேஷு எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அதுல இந்த லலிதா தேவியா, இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வந்து முக்கியமிதம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம். தந்திரேஷு லலிதா தேவியா ஸ்தேஷு முக்கியமிதம் முனே ஸ்ரீவித்யேவ து மந்திராணாம் தத்ர காதிர் யதா பரா. அதாவது மந்திரங்கள்லயே ஸ்ரீவித்யா மந்திரம் மேலானது. அதே மாதிரி சஹஸ்ரநாமத்திலே லலிதா சஹஸ்ரநாமம் மேலானது. புராணாம் ஸ்ரீபுரமேவ சக்தினாம் லலிதாத் யதா ஸ்ரீவித்யா உபாசகானாம் ச யதா தேவோ வரசிவஹ. அதாவது என்ன சொல்றான்? புராணாம் ஸ்ரீபுரமிவ, புறங்களையே ஸ்ரீபுரம் வந்து எப்படி விசேஷமானதோ, அதாவது லலிதாம்பாளுடைய வாசம் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீபுரம், அது விசேஷமானதோ அப்படி சக்தினாம் லலிதா யதா, சக்திகள்லயே லலிதா தேவி வந்து மேலானவள். ஸ்ரீவித்யா உபாசகானாம் ச யதா தேவோ பரசிவா, அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்ல மேலானவர் வந்து சிவன். ஏன்னா சிவன் தான் ஃபர்ஸ்ட் உபாசகர். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமமானது ததா நாம சஹஸ்ரேஷு வரமேதத் பிரகீர்த்திதம் யதாஸ்ய பட்டனோ தேவி பிரியத்தே லலிதாம்பிகா. அதனாலதான் அது அப்படிப்பட்ட லலிதா சஹஸ்ரநாமமானது வரமேதத் பிரகீர்த்திதம், அம்பாளோடைய அனுகிரகம் இல்லாமல் சொல்ல முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் தேவை. யதாஸ்ய பட்டனோ தேவி பிரியத்தே லலிதாம்பிகா, அம்பாளை வந்து பிரீத்திப்படுத்துறதுக்கு சுலபமான ஒரு வழி வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதாவது இதுல 2 விஷயம் சொல்றது. பட்டனா, அதாவது பாராயணம் பண்றதும், கீர்த்தனம் அதாவது உள்ளார மெடிடேட் பண்றதும் அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரீத்திப்படுத்த முடியும். அந்நிய நாம சஹஸ்ரஸ்ய பாட்டான பிரியத்தே ததா ஸ்ரீமாதுஹு பிரீத்தையே தஸ்மாதினிஷம் கீர்த்தையேதிதம். அதாவது அந்நிய நாம சஹஸ்ர பாட்டான பிரியத்தே யதா, வேற எந்த சஹஸ்ரநாமத்தாலையும் அம்பாளை
அவ்வளவு ஈஸியா சுலபமா பிரீத்திப்படுத்த முடியாது. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சே அம்பாளை சுலபமா பிரீத்திப்படுத்தலாம். ஸ்ரீ மாதுகு பிரியத்தே தஸ்மாதி நிஷம் கீர்த்தயேதிதம். அதாவது தஸ்மாத் அனிஷம் அப்படின்னு வருது. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நித்தியமும் நீங்க வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய நாள் வரை நித்தியமும் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிண்டே வந்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, பில்வபத்ரைஷ்ச சக்கரராஜேயோ அர்ச்சித்தே லலிதாம்பிகாம் பத்மார்வை துளசி புஷ்பைஹி அபிர்நாம சஹஸ்ர கைஹி அப்படின்னு வருது. ஏபிர் நாம சஹஸ்ர கைஹி அப்படின்னு வருது. அதாவது எப்படி அம்பாளை வந்து பூஜை பண்ணணும், எந்த புஷ்பங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி பலஸ்ருதியிலையும் வரும். அதாவது ஸ்ரீ சக்கரத்தை பூஜை பண்ணணும். எப்படி? யோ அர்ச்சத்தே லலிதாம்பிகா, அம்பாளை வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி வில்வபத்ரைஷ்ச சக்கரராஜே, வில்வ பத்திரத்தை யூஸ் பண்ணணும். பத்மைர்வா தாமரை யூஸ் பண்ணணும். துளசி புஷ்பைகி, துளசி யூஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட புஷ்பங்களை யூஸ் பண்ணி அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தால அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு? ஸ்ரீ சக்கரத்துக்கு. ஸோ இதுல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ சக்கரத்துக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். சத்யத் பிரசாதம் குருதே தஸ்ய சிம்மாசனீஸ்வரி அபியர்ச்சியா ஜப்துவா பஞ்சதசாட்சரிம் அப்படின்னு வருது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு சாதகாஸ்க்கு. இது வந்து அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீவித்யால இருக்கக்கூடியவா பஞ்சதசி மந்திரம் தீட்சையானவா அவ என்ன பண்ணணும்னா தினமுமே இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். எப்படி? சக்கராதிராஜ மத்யர்ச்ச, அதாவது ஜப்த்வா பஞ்சதசாட்சரி, பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்ணி சக்கரராஜத்துக்கு, அதாவது ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜையை பண்ணி லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஜப்பாந்தே கீர்த்தையே நித்தியம் இதம் நாம சஹஸ்ரகம். ஜப்பாந்தே ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் ஜபத்தை முடிச்ச உடனே இந்த கீர்த்தையே நித்தியமிதம் தினமுமே சொல்லணும். எதை? லலிதா சஹஸ்ரநாமத்தை. ஜப பூஜா வியசக்தேத பட்டே நாம சாஹஸ்ரகம். அதாவது இதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ ஸ்ரீவித்யா சாதகர்கள் நீங்க வந்து ஜபமோ பூஜையோ பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க, நீங்க வந்து ஜபத்தை பண்ண முடியல அப்படின்னா, அப்படி இருந்தாலும் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றச்சே அந்த ஜபத்தையும் பூஜையும் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுலயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சாங்கார்ச்சனே சாங்கஜபே யத்ஃபலம் தத்வாப்னுயாத் உபாசனே சுதீரண்யாக பட்டேதப்யுதயோஹி ச. அர்ச்சனை பண்றதோ ஜபம் பண்றதோ யத்ஃபலம் தத்வாப்னுயாத், என்ன பலன் கிடைக்குமோ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றச்சு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இதம் நாம சாஹஸ்ரம் தூ கீர்த்தையே நித்திய கர்மவத்து சக்கரராஜார்ச்சனம் தேவியா ஜபூனாம் ச கீர்த்தனம். அதாவது இதை வந்து நித்திய கர்மாவா பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கர்மாங்கிறது எப்படி? இப்ப சந்தியாவந்தனம் எப்படி நித்திய கர்மாவோ அதே மாதிரிதான் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றதும் நித்திய கர்மா அப்படிங்கிறது சொல்றது. ஒரு ஸ்ரீவித்யா உபாசகனா இருக்கிறதே, சக்தி உபாசகனா இருக்கிறச்சே நாம சாஹஸ்ரம் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் கீர்த்தையே சக்கரராஜ ஸ்ரீ சக்கர பூஜையும் ஜபமும் இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணமும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. இது வந்து ஸ்ரீவித்யா ஜபம் எடுத்துன்றதுவா நிஷ்டையா பண்ணியே ஆகணும், நித்திய கர்மா மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தஸ்ய கிருத்தியமேதா வதன்யத்யுதயம் விதுஹு பக்தஸ்ய அவசியகமிதம் நாம சாஹஸ்ர கீர்த்தனம். அதாவது என்ன சொல்றது? பக்தஸ்ய அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையறதுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அவசியம் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? தத்ர ஹேத்தும் பிரவக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் கும்பசம்பவா புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹித காமியா. ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பிரவக்ஷ்யாமி ஸ்ருணு, சொல்றேன் கேள் அப்படின்னு, கும்பசம்பவா சொல்றேன் கேள் அகஸ்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹித காமியா, பக்தர்களுக்கு ஹிதாங்கிறது நல்லது பண்றதுக்காக லலிதாம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, வாக்தேவீர் வஷினி முக்கியாக சமாஹூயேதமப்ரவீத் வாக்தேவதா வஷின்யாத்யாக சுணுத்வம் வச்சனம் மம.
அம்பாள் என்ன சொல்றா, வாக்தேவதைகள் வஷினி முதலான வாக்தேவதைகள் கிட்ட என்ன சொல்றா, வாக்தேவதைகள் யார் யாரு? வஷினி, காமேஸ்வரி, மோதினி, விமலே, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, 8 வாக்தேவதைகள். அம்பாள் வந்து சொல்றாளாம் டைரக்டா, ஓ வஷினி வாக்தேவதைகளே, என்னுடைய பக்தர்களுக்கு நல்லது உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு அப்படிங்கிற மாதிரி அம்பாள் சொல்றதாக ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியர்கிட்ட சொல்றார். பவத்யோ மத் பிரசாதேன புரோல்ல சத்வாக் விபூதயः மத் பக்தானாம் வாக் விபூதி பிரதானே விநியோஜிதாக. அதாவது என்ன சொல்றா, பவத்யோ மத் பிரசாதேன, என்னுடைய அனுகிரகத்தினால நீங்கள்லாம் வாக் சக்தி உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி மத் பக்தானாம் வாக் விபூதி பிரசாதேன விநியோஜித், நீங்கள்லாம் அந்த வாக் சக்தியினாலதான் எல்லாராலையுமே அந்த அந்த சக்தி வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி என்னால உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதா லலிதாம்பிகா வாக்தேவதைகள் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறமா மத் சக்கரஸ்ய ரகசியக்னா நாம பராயணாக மம ஸ்தோத்திர விதானாய தஸ்மாத் ஆக்னாபயாமிவஹ. அதாவது சொல்றா, அம்பாள் என்ன சொல்றா, மத் சக்கரஸ்ய ரகசியக்னா மம நாம பராயணாக, என்னுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்ரீ சக்கரத்தோடைய ரகசியமும் தெரியும். அது மாத்திரம் இல்லாம என்னுடைய நாமத்தை எப்பவுமே பாராயணம் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு பக்தியோட. அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மம ஸ்தோத்திர விதானாய் தஸ்மாத் ஆக்னாபயாமிவா, ஆக்னைங்கிறது ஆர்டர். நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். என்ன ஆர்டர் கொடுக்குறா, ஸ்தோத்திர விதம். நீங்க வந்து ஒரு ஸ்தோத்திரத்தை என் மேல ஸ்தோத்திரத்தை நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறா. யாரு? மாதா லலிதாம்பிகா வாக்தேவதைகளுக்கு. குருத்வம் அங்கிகதம் ஸ்தோத்திரம் மம நாம சாஹஸ்ரகைஹி ஏன பக்தை ஸ்துதாய மே சத்ய பிரீதி பராபவேத். அதாவது என்ன சொல்றா, நீங்க வந்து கம்போஸ் பண்ணணும் ஒரு ஸ்தோத்திரத்தை. எப்படின்னா, அது கேட்ட உடனே எனக்கு வந்து திருப்தி ஆகணும். அண்ட் இது வந்து சஹசிரம் நாம சாஹசிர கைகி, நாம சஹசிர கைகி 1000 நாமங்கள் உள்கொண்டதாக இது இருக்கணும். அது மாத்திரம்னா ஏன பக்தைஹி ஸ்துதயா மே சத்ய பிரீத்தி பராபவே. 3 விஷயங்கள் சொல்றா. நீ வந்து எழுதக்கூடிய இந்த கம்போஸ் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் வந்து என்னுடைய நாமங்களா இருக்கணும். அதுல வந்து 1000 நாமங்கள் உட்கொண்டதா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த நாமத்தை என்னோட பக்தா, என்னோட சாதகா சொல்றச்சே அது வந்து எனக்கு அது வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த உரையாடல் வந்து அம்பாளுக்கும் வாக்தேவதைகளுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய உரையாடல். ஏன்னா அந்த உரையாடலுக்கு அப்புறம் தான் வாக்தேவதைகள் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை கம்போஸ் பண்றாங்க. இங்க கவனிச்சிங்கன்னா, வாக்தேவதைகள் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை எதுக்கு கம்போஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் வாக் சக்தி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்தோடைய சீக்கிரட்டும் தெரியும், அம்பாளுடைய அத்தனை ஸ்வரூபத்தோடைய சீக்கிரட்டும் தெரியும். அதனால அவங்க தான் கரெக்டானவங்க இதை வந்து கம்போஸ் பண்றதுக்கு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம லலிதாம்பிகா சொல்லி கம்போஸ் பண்றாங்க. சரியா? இது வரலும் அம்பாள் வந்து வாக்தேவதைகளுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப திருப்பி என்ன வருது, ஹயக்ரீவ உவாச்ச, ஹயக்ரீவர் சொல்றா, இதி அக்ஞாப்தாஸ்ததோ தேவ்யः ஸ்ரீதேவ்யா லலிதாம்பயா ரகசியைர் நாமபிர்திவ்யச்சக்ருஹு ஸ்தோத்திரம் அனுத்தமம் அப்படின்னு ஹயக்ரீவர் சொல்றார். அதாவது அம்பாள் வந்து வாக்தேவதைகளுக்கு சொல்லி இப்படிப்பட்ட லலிதா சஹஸ்ரநாமத்தை அவங்க வந்து கம்போஸ் பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இதை வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை ரகசிய நாம ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுறது. ஏன்னா எதுக்கு ரகசியம்? ரகசியம்னா சீக்ரெட்டா வைக்கணுங்கிறது இல்லை. இட் ஹேஸ் அ ரகசியம், இட் ஹேஸ் அ சீக்ரெட். என்ன சீக்ரெட்? இது வந்து ஒவ்வொரு நாமத்திலையும் மந்திரம் உள்ளடக்கி இருக்கு. ஒவ்வொரு நாமமும் ஸ்ரீ சக்கரத்தோடைய சீக்ரெட்டும் சொல்லியிருக்கு. அதனாலதான் இது வந்து ரகசிய நாம சாஹஸ்ரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ரகசிய நாம சாஹஸ்ரம் இது தத் விஸ்ருதம் பரம் ததா கதாச்சித் ததசி ஸ்தித்வா சிம்ஹாசனே அம்பிகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, இப்போ வந்து ஹயக்ரீவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். அம்பாள் வந்து வாக்தேவதைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தப்பறமா அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அம்பாள் வந்து சிம்ஹாசனே அம்பிகா, வாக்தேவதைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தப்பறமா லலிதாம்பிகா வந்து அவங்க சிம்மாசனத்துல உட்காந்து அம்பாளை தர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறா. அதுக்கப்புறமா யாரெல்லாம் இருக்கா, டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்றா. யாரு அம்பாளோட டிவோட்டீஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன் வருது.
ஸ்வசேவாவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்ப சம்பவ சேவார்த்த மாகதாஸ்தத்ர பிரம்மாணி பிரம்ம கோட்டைய. அதாவது ஹயக்ரீவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அகஸ்தியருக்கு அந்த அம்பாளுடைய அந்த பேலஸ்ல யாரெல்லாம் அம்பாளை பார்க்க வரா, சர்வேஷாம் அங்க யாரெல்லாம் வரா தெரியுமா அகஸ்தியா கும்பசம்பவா, சேவார்த்தம் ஆகதாஸ்தத்ர பிரம்மாணி பிரம்ம கோட்டைய. பிரம்மா அதாவது கோட்டி, கோட்டினா கோடிக்கணக்கான பிரம்மா, கோடிக்கணக்கான பிரம்மாவோட வைஃப் ஓட வரா. அதாவது பிரம்மாவும் சரஸ்வதியும் கோடிக்கணக்கான. இதுல என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி கோடி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கேலக்சிலேயே நிறைய கேலக்சிஸ் இருக்கு, அது சயின்ஸே சொல்றது. அப்படின்னா ஒவ்வொரு கேலக்சிக்கும் வேற வேற பிளானட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கேலக்சிக்கும் தெர் இஸ் அ ரூலர். ஸோ அங்க ஒரு பிரம்மால ஒரு கோடி பிரம்மா இருக்காங்க. அதாவது ஒரே நேரத்துல நிறைய உலகங்கள், பிரம்மாண்டம்ங்கிற ஒவ்வொரு நிறைய உலகங்கள் இருக்கு, ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு சிவன் இருப்பா. ஸோ அப்படின்னா அங்க ஆயிரக்கணக்கான உலகங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான உலகங்களை சிருஷ்டி பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கா. பிரம்மா வில் கம் along with சக்தி with சரஸ்வதி. ஸோ என்ன சொல்றா, பிரம்ம கோட்டையா யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா, அம்பாள் வந்து சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கா, அம்பாளுக்கு முன்னாடி இவாள்லாம் இருக்கா. யாரெல்லாம், பிரம்மா, பிரம்ம கோட்டையா பிரம்மாணி பிரம்ம கோட்டையா, பிரம்மாவோட கன்சார்ட்டோட பிரம்ம கோட்டி, லக்ஷ்மி நாராயணானாம் நாராயணானாம் ச கோட்டையா சமுபாகதः கௌரி கோட்டி சமேதானாம் ருத்ரானாமப்பி கோட்டையா. பிரம்மா சரஸ்வதி, கோடிக்கணக்கான பிரம்மா சரஸ்வதி, லக்ஷ்மி நாராயணானாம் ச, லக்ஷ்மியும் நாராயணம் அவங்களும் கோட்டி, சமுபாகதா அங்கேயும் அவங்களும் வந்திருக்காங்க. கௌரி கோட்டி சமேதானாம், கௌரியோட ருத்ரனும் கோட்டி, கோட்டி கௌரி கோட்டி ருத்ரன் கோட்டையா அவங்க எல்லாம் உட்காண்டிருக்காங்க. மந்திரினி தண்டினி முக்கியாக சேவார்த்தம் எஸ் சமாகதः சக்தயோ விவிதாகாராஸ்தாசாம் சங்கியான வித்யதே. மந்திரினி தண்டினி முக்கியா, அம்பாளுடைய பிரசன்ஸ்ல வேற யார் இருப்பா, மந்திரினி ராஜசியாமலா, தண்டினி வாராகி. இவா வந்து அம்பாளோடைய சைட்ல அவளும் நிக்கிறா. அதாவது பார்த்தேன்னா அம்பாள் லலிதாம்பிகா வந்து ஒரு ராக்னி, அதனால்தான் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னின்னு 2வது நாமம் வருது, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஏன்னா அவள் வந்து இந்த உலகத்தை பிரம்மாண்டத்தையே ஆளக்கூடியவள். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றது, சக்தையோ விவிதாக்காரா, வேற வேற வகையான சக்திகள், இந்த கவுண்ட்லெஸ் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால சங்கியா நான் வித்யத்தை, என்னவே முடியாத அளவுக்கு கவுண்ட்லெஸ் சக்திஸ் ஆர் பிரசன்ட் இன் த கோர்ட் ஆஃப் மாதா லலிதாம்பிகா. திவ்யௌகா மானவௌகாஷ்ச சித்தௌகாஷ்ச சமாகதாக தத்ர ஸ்ரீ லலிதா தேவி சர்வேஷாம் தர்ஷனம் ததௌ. யாருக்கு தர்ஷனம் கொடுக்குறா அம்பா, திவ்யௌகா அதாவது டிவைன் சக்தி உள்ளவங்க, மானவௌகா மானவான ஹியூமன்ஸ் மனுஷா, அந்த மனுஷால ஒரு ஒரு பதவிய, இப்போ ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, மனுஷனா பிறந்து ஆனா அவங்களுக்குள்ள டிவைன் குவாலிட்டிஸ் இருக்கும், அதான் மனுஷௌகா. சித்தௌகா, சித்தௌகனா சித்த புருஷாஸ். ஸ்ரீ லலிதா தேவி சர்வேஷாம் தர்ஷனம் ததோ, இவாள்லாம் லலிதாம்பிகாவோட தர்ஷனத்துக்காக லலிதாம்பிகா வந்து தர்ஷனம் கொடுக்குறா இவாளுக்கெல்லாம். இவங்கெல்லாம் ட்ரெடிஷன் லைனேஜ், குரு பரம்பரா. தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் படிக்கிறச்சே வரும், அது வந்து இந்த 3 திவ்யோகா மானவங்கா சித்தௌகா இவங்க 3 உடைய லைனேஜும் அதுல வந்து வருது. அதனாலதான் தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் வந்து அவ்வளவு விசேஷமானது. அடுத்தது, தேஷு திருஷ்டுவோ பவிஷ்டேஷு ஸ்வே ஸ்வே ஸ்தானே யதாக்கிரமம் தத்ர ஸ்ரீ லலிதா தேவி கடாட்ச க்ஷேப சோதிதா. அதாவது தேஷு திருஷ்டுவே அபிவிஷ்டேஷு, அம்பாளை தர்ஷனம் பண்ணிட்டு ஸ்வே ஸ்வே ஸ்தானே யதாக்கிரமம் அவங்கவுங்களுடைய ரெஸ்பெக்டிவ் இடத்துல போய் எல்லாரும் போய் உட்காண்டாங்க. அதாவது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஒரு ஒரு புரோட்டோகால் இருக்கும் இல்லையா, ஒரு மந்திரியை பார்க்க போறோம்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும், இவா இங்க உட்காரணும், இவா இங்க உட்காரணும், இவா இங்க உட்காரணுங்கிற புரோட்டோகால் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க புரோட்டோகால் படி அவளோட சீட்ல போய் உட்காண்டாங்க. தத்ர ஸ்ரீ லலிதா தேவியா கட்டாட்ச க்ஷேப சோதிதாக. கட்டாட்ச, அம்பாள் வந்து பேசல, இப்படி சும்மா பார்த்தா. யார, வாக்தேவதைகள். உத்தாய வசினி முக்கியா புத்தாஞ்சலி புடஸ்ததா அஸ்துவன் நாம சாஹஸ்ரைஹி ஸ்வக்ருத்யை லலிதாம்பிகாம். அதாவது அம்பாள் வந்து
எல்லாரும் கேதரிங்ல வந்தவாங்கலாம் அவ சீட்டை உட்கார்ந்த அப்புறமா லலிதாதேவி வாக்தேவதைகளை பார்த்தா, கண் ஜாடையை கொடுத்தா. அது கொடுத்த உடனே வஷினி வாக்தேவதைகள் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நமஸ்காரத்தோட சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது லலிதா சஹஸ்ரநாமம் எங்க எழுதப்பட்டது? அம்பாளுடைய தர்பார்ல. அததான் ஹயக்ரீவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இது உருவானது அப்படிங்கிறது. ஸ்ருத்வா ஸ்தவம் பிரசன்னா பூல்லலிதா பரமேஸ்வரி தே சர்வே விஸ்மயம் ஜக்முரியே தத்ர சதசி ஸ்திதாஹா. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வந்து வாக் தேவதைகள் சொல்லி முடிச்ச உடனே லலிதாம்பிகா வந்து ரொம்பவும் பிரசன்னா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அங்க இருந்தவங்க தே சர்வே விஸ்மயம், அங்க அசம்பிள் ஆயிருக்கிற அத்தனை தேவதைகளும் விஸ்மயம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதுக்கு ஆச்சரியம்னா, இந்த லலிதா சஹஸ்ரநாமமானது அதுல ஒரு நாமமும் ரிப்பீட் ஆகல. ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு மந்திரம் உள்ளடக்கம் இருக்கு. ஒவ்வொரு நாமத்திலையும் அது மாத்திரம் இல்லாம சாதாரணமாவே நிறைய சஹஸ்ர நாமங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுத்துட்டா அதுல ச து ஏவா அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபில்லர்ஸ் கூட இல்லை இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல. இட்ஸ் பியோர் நாமம். அண்ட் எக்ஸாக்டா 1000 நாமங்கள் இருக்கு. தேர் இஸ் நோ டூப்ளிகேஷன். ஒரே நாமத்தை திருப்பி ரிப்பீட் ஆகல. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு பேரா இருந்தாலும் அந்த பேர் வந்து ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க இருந்த தேவதைகளுக்கு. தத புரோவாச்ச லலிதா சதஸ்யான் தேவதாகணான் மமாக்னயைவ வாக்தேவியா சக்ரு ஸ்தோத்திரம் அனுத்தமம். இதுலயே தெரியுது எதனால லலிதா சஹஸ்ரநாமம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படின்னா, அத்தனை தேவத கணங்களும் வந்து அந்த லலிதா சஹஸ்ரநாமம் கேட்ட உடனே அவளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அதாவது அம்பாளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அண்ட் இது சொன்னது அம்பாளுடைய வாக்கால, அம்பாளுடைய ஆக்னையால. அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமமானது இவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கிதம் நாமபிஹி திவ்யை மம பிரீத்தி விதாயகைஹி தத் படத்வம் சதாயூயம் ஸ்தோத்திரம் மத் பிரீத்தி விருத்தையே. இந்த நாமங்களை பிரீத்தி விதாயகை சொல்லப்பட்டிருக்கிற விதமே அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. அதாவது அம்பாள் வந்து ஆக்னை கொடுக்குறா, நீங்க எல்லாருமே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க அண்ட் ஸ்ப்ரெட். இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிரவர்த்தயத்வம் பக்தேஷு மம நாம சாஹஸ்ரகம் இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்தா பட்டேத் சக்ருத்து. அதுதான் இன்னொன்னு என்னன்னா, அம்பாளை வந்து சுலபமா பிரீத்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றது. அதனாலதான் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எல்லாரும் படிக்கணுங்கிற அந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிண்டே இருக்கணும். அது அவங்களுடைய கடமையாக மாறும். அது அவங்களுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு இடத்துல சமே பிரியதமோ க்னேயஸ்தஸ்மை காமான் ததாம்யஹம் ஸ்ரீசக்ரே மாம் சமத்யர்ச்சியா ஜப்த்வா பஞ்சதசாட்சரி. அதாவது இந்த லலிதா பிரியத்தமோ க்னேயஸ்தஸ்மை காமான் ததாம்யஹம், அதாவது இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அட்லீஸ்ட் ஒரு தடவையான யாராவது படிச்சாங்கன்னா மனசார்த்தமா பக்தியோட, அப்படிப்பட்டவங்க அம்பாளுக்கு பிடிச்சவங்களா மாறிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம அம்பாளுக்கு பிடிச்சவங்கன்னா என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அம்பாள் பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். ஃபுல்ஃபில்லிங் டிசையர்ஸ். காமான் ததாமியகம், காமானுங்கிறது ஆசை, ததாமியகம் அவங்களோட ஆசையை நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு அம்பாளே சொல்றாங்க. இதை விட ஒரு 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 என்ன சொல்றது, இதை விட ஒரு ப்ரூஃப் தேவையில்லைங்க. அம்பாளே சொல்லியிருக்கா, நீ இதை படிச்சியானா, மனசார படிச்சேன்னா நீ கேட்டது நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது அம்பாளே இங்க வந்து கொடுத்துருக்கான். ததாமியகம் ஸ்ரீசக்ரே மாம் சமபியர்ச்சி ஜப்த்வா பஞ்சதசாட்சரி. இது வந்து யாருக்கு வந்து ஸ்ரீவித்யா மந்திர ஜபம் தீட்சை ஆயிருக்கோ அவங்க வந்து ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணி பஞ்சதசாட்சரி ஜபம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அட்வான்ஸ்டு சாதகாஸ்
யார் வந்து ஸ்ரீவித்யால இருக்காங்களோ அவங்க இதை வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அம்பாளே கொடுத்துருக்கா. பஷ்டான் நாம சஹசிரம் மே கீர்த்தி மம துஷ்டயே மாமர்ச்சயது வா மா வா வித்யாம் ஜபது வா நவா. பஷ்டான் நாம சஹசிரம் மே கீர்த்தையேன் மம துஷ்டயே. அம்பாளை பிரீத்தி பண்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, வெறும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னாலே போதுமானது. மாமர்ச்சயது மே மாமர்ச்சயது வா, அதாவது நீங்க வந்து அர்ச்சனை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல, ஸ்ரீவித்யா மந்திர ஜபம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தை மாத்திரம் விடாம சொல்லிண்டே வந்தா அதுவே போதுமானது அப்படின்னு அம்பாளே சொல்றா. அடுத்தது மத் பிரீத்யா சபலான் காமான் லப்தே நாத்திர சம்சயः தஸ்மான் நாம சஹஸ்ரம் மே கீர்த்தயத்வம் சதாதராத். மத் பிரீத்யா சகலான் காமான் லபதே, அதாவது என்ன வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னாலே எனக்கு வந்து அதாவது நாம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சு அம்பாளுக்கு வந்து கேட்ட உடனே அம்பாள் வந்து பிரீத்தி அடைஞ்சிடுறான். அப்போ அம்பாளை பிரீத்தி அடைஞ்சிட்டான்னா காமான் லபத்தே ந சம்சயா, தெர் இஸ் நோ டவுட் தட் நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அம்பாளுடைய வாக்கியம் இது. லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சாலே எல்லாமே நிறைவேற்றப்படும். லலிதா சஹஸ்ரநாமத்தை வந்து சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? சின்சியாரிட்டி, டிவோஷன், ஸ்ரத்தா, பக்தி, இது ரெண்டுத்தோடையும் சொன்னாலே அம்பாள் வந்து உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அம்பாளே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. வேற என்ன வேணும்? அடுத்தது ஸ்ரீ ஹயக்ரீவாச்ச. ஹயக்ரீவர் சொல்ற இத்தனையும் அம்பாள் சொன்னா அப்படின்னு வந்தது. அப்புறம் ஹயக்ரீவர் சொல்றது இதி ஸ்ரீ லலிதா தேஷானி சாஸ்தி தேவான் சஹானுகான், அதாவது அம்பாளோடைய சாசனம், ஆர்டர், கமாண்ட், இது வந்து எல்லாரும் சொல்லணும். யார் சொல்லணும் அப்படிங்கறது அம்பாள் வந்து கமாண்ட் கொடுத்துருக்கா. அதுதான் ஹயக்ரீவர் சொல்றார் அகஸ்தியர்கிட்ட. அடுத்தது ததாக்னயா ததாரபிய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக சக்தையோ மந்திரினி முக்கியா இதம் நாம சஹஸ்ரம். அந்த ஆர்டர் கொடுத்த அப்புறமா அந்நியர்ல இருந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராக சக்தையோ எல்லா சக்திகளும் மந்திரினி தண்டினி அதாவது வாராகி ராஜஷ்யாமலா அப்புறம் முக்கியமான தேவதைகள் இந்த லலிதா நாம சஹஸ்ரத்தை மறுபடியும் அன்னில இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பட்டந்தி பக்தியா சததம் லலிதா பரிதுஷ்டயே தஸ்மாத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயம் இதம் முனே. அன்னில இருந்து பட்டந்தி பக்தியாக பக்தியோட சொல்ல ஆரம்பிச்சாங்க, சாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அம்பாள் கமாண்ட் கொடுத்துருக்கா, இதை வந்து எல்லா தேவதைகளும் சொல்லணும். அப்படிப்பட்ட லலிதா சஹஸ்ரநாமமானது நம்ம வந்து சொல்றதுக்கான அர்ஹதைய அம்பாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறச்சு ரொம்பவும் மனசு வந்து இதை விட பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. தஸ்மாத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயம் இதம் முனே. அதனாலதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவசியம் பக்தேன பக்தியோட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் என்ன சொல்றார்? ஆவஷ்யகத்வே ஹேதுஸ்தே மயா புரோக்தோ முனீஸ்வரா இதானிம் நாம சஹஸ்ரம் வக்ஷியாமி ஸ்ரத்தையா ஸ்ருணு அப்படின்றார். அதாவது இப்போ நான் வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், இதுலேருந்து நீ வந்து தெரிஞ்சுன்றப்ப இது வந்து எவ்வளவு முக்கியமானது, இதை சொல்றது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத இதோட நீ வந்து புரிஞ்சுன்றப்ப அகஸ்தியா. இப்போ நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்ல போறேன், ஸ்ரத்தையா ஸ்ருணு, ஸ்ரத்தையோட கேளு அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தை ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதோட இந்த பூர்வ பாகமானது அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் நடுவே நடந்த ஒரு உரையாடல் பிரம்மாண்ட புராணத்துல வருது. அது மாத்திரம் இல்லாம லலிதா சஹஸ்ரநாமமானது அப்படியே ஸ்டார்ட் பண்றது வந்து இப்போ நார்மலான ஜனங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து ஒரு தீட்சையா எடுத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறச்சு அதுக்கு ஒரு ஜப்ப விதானம் இருக்கு. எப்படி நியாசா இருக்கு, அந்த நியாசத்துக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் இருக்கு. தியான ஸ்லோகம் சொல்லி பஞ்ச பூஜா பண்றது இருக்கு. அதுக்கப்புறமா தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் ப்ராசஸ்.
ஸோ இதுலேருந்து லலிதா சஹஸ்ரநாமம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டுருப்பீங்க. இன்னியர்லேருந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைனா ஐ கமிட் டு டூ, நான் வந்து இன்னிலேருந்து பாராயணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஐ பி ஹாப்பி டு ரீட் தட். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. குரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.